ஹாய் வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொதி வந்ததும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே தண்ணியில் இருக்கட்டும். இப்போ காலிஃப்ளவர் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோள மாவு அரை கப் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 50 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்த உடனே ரொம்ப சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். காரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதோ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகியிருக்கு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.